என் தமிழ்நாட்டில் பல்வேறு செய்திகளை நாம் காணவிருக்கிறோம். வி.கே. சசிகலாவை அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்க அந்த கட்சியின் பொதுக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற அந்த கட்சியின் பொதுக்குழுவில் வி.கே. சசிகலாவின் தலைமையை ஏற்று அதிமுகவினர் அவருக்கு விசுவாசத்துடன் செயல்படுத்துவதும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜெயலலிதாவின் மறைவை அடுத்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் யார் என்கிற கேள்வி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதிமுக நிர்வாகிகளும் அமைச்சர்களும் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியாக இருந்த வி.கே. சசிகலாவை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் சென்னை வானகரத்தில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. மிகுந்த எதிர்பார்ப்புடன் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் அடையாள அட்டை சரிபார்க்கப்பட்டு உள்ளே அனுப்பப்பட்டனர். பொதுக்குழு கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அஞ்சலி செலுத்தும் முகத்தான் 2 நிமிடங்கள் எழுந்து நின்று அனைவரும் அஞ்சலி செலுத்த வேண்டுகிறேன். ஜெயலலிதா வழக்கமாக அமரும் இருக்கையில் அவரது புகைப்படம் வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பிறகு பொதுக்குழு கூட்டம் தொடங்கியது. பின்னர் பொதுக்குழு கூட்டம் தொடங்கியதும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா தமிழகத்திற்கு ஆற்றிய பணிகளை கண்ணீர் மல்க நினைவு கூர்ந்தார். வி.கே. சசிகலாவை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுப்பது, மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க கோருவது உள்ளிட்ட 14 தீர்மானங்களை முன்மொழிந்தார். பின்னர் 14 தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட்டது. வி.கே. சசிகலாவை அதிமுக பொதுச் செயலாளராக நியமிப்பதற்கு பொதுக்குழுவில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகு அதனை சசிகலாவிடம் நேரில் தெரிவித்து அதிமுகவிற்கு தலைமை ஏற்க அழைப்பதற்காக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அதிமுகவினர் போயஸ் கார்டன் சென்றனர். பின்னர் போயஸ் கார்டனில் சசிகலாவை சந்தித்து பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அதிமுக நிர்வாகிகள் வழங்கினர். அந்த நகலை கண்ணீர் மல்க சசிகலா பெற்றுக்கொண்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளராக அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களோடு முழு சம்மதத்தோடும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு சின்னம்மா அவரிடம் நாங்கள் வந்து அவர்களை சந்தித்து மாண்புமிகு அம்மா அவர்களுடைய வாழ்ந்த இடமான வேதா இல்லத்து திருக்கோயில் சந்தித்து அதை தீர்மானத்தை தந்து அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தாங்கள்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் தயவு கூர்ந்து அதனை ஏற்று முழு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் அதை முழுமதோடு ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு அம்மா அவர்களைப் போல கழகத்தினுடைய பொதுச் செயலராக அம்மா அவர்களுடைய வழியில் நின்று கழகத்தை கட்டி காப்பேன் என்று மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் இன்றைக்கு முழுவதோடு ஏற்று அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதனை தெரிவித்து சென்னையில் இன்று நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் இன்று நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்களின் விவரங்களை தற்போது காணலாம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் வழிகாட்டுதல்களை நினைவில் கொண்டு வி.கே. சசிகலாவின் தலைமையின் கீழ் விசுவாசத்துடன் பணியாற்ற உறுதி ஏற்பது என்றும், அஇஅதிமுகவை காப்பாற்றவும் வழி நடத்தவும் கட்சியின் பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலாவை நியமிப்பதற்கு பொதுக்குழு ஒப்புதல் அளிப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக சட்டத்திட்ட விதி 20 பிரிவு 2 கூறப்பட்டுள்ளபடி கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படும் வரை வி.கே. சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை தேசிய விவசாயிகள் தினமாக அறிவித்து
நாடாளுமன்றத்தில் ஜெயலலிதாவுக்கு வெண்கல சிலை அமைக்க வேண்டும். சமூக நீதி காத்த வீராங்கனையாக திகழ்ந்த ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்கி மத்திய அரசு கௌரவிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மனித சமுதாயத்திற்கு நிகழ்த்திய சேவைகளை பாராட்டி அமைதிக்கான நோபல் பரிசு, ராமன் மகசேச விருது வழங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுக்கோட்டை அருகே குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் முள்ளூர் விளக்கு, தண்ணீர் பந்தல்மேடு உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. கடந்த 1 மாதமாக மின்சாரம் இல்லாததால் நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து தண்ணீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் கிராம மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் போதிய சாலைகள், தெரு விளக்குகள், கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமலும் பொதுமக்கள் பரிதவித்து வருகின்றனர். இது தொடர்பாக பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதையடுத்து அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி புதுக்கோட்டை தஞ்சை சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பாதையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொதுவாக தண்ணி பிரச்சனையை ஈடுகட்டணும்னாக்க வெளியில் விற்கிற தண்ணி டேங்கர் லாரியில் அரசாங்கத்து மூலியமாகவோ சம்மந்தப்பட்ட அதிகாரி மூலியமாகவோ தண்ணி டேங்கர் லாரிகளை தடுத்து நிறுத்தினா முள்ளூரில் இயற்கையாக கிடைக்கிற தண்ணி ஓரளவு போதும். அதனால் எங்களுக்கு வந்து மெயினாக தண்ணி டேங்கர் எடுத்துக்கொண்டா வெளியில் விற்கிறத தடுத்தாவே எங்களுக்கு தண்ணி போகுது. அதான் சார் எங்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்குது. தண்ணி பிரச்சனை எங்களுக்கு ஓவராக இருக்குது. புள்ள குட்டியெல்லாம் இன்றைக்கி வந்து எந்த விதமான தண்ணி இல்லாமல் 6 மாதமாக எந்த தண்ணியும் வரல. குடிநீர் வரல, அடிப்பைப்பு வரல, வீதியில் போன பைப்பு வரல, எதுக்குமே வரல. 3 போர் போட்டிருக்காங்க. 3 போர்லையுமே தண்ணி கிடையாது. அப்படியே தண்ணி வந்தாலும் ஒரு 10 நிமிஷம் தான் தண்ணி வருது. அந்த தண்ணியில் வந்து அந்த தொட்டியில் வந்து வெறும் பாசம், அதில் தான் துவைக்கிறோம், குளிக்கிறோம், குடிக்கிறோம், எல்லாமே அந்த தண்ணி தான். அதுக்கு வந்து குரங்கு ரொம்ப அநியாயமாக பண்ணுது. திறந்து கிடக்கிறது தண்ணி பிரச்சனை வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து 6 மாதமாகவே தண்ணி வரல. அதுக்கான நடவடிக்கை எங்களுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரமாக எடுத்து கொடுக்குறாங்களோ அதை எடுத்து எங்களுக்கு தண்ணி வர கொடுக்கணும். கோவையில் மனநலம் பாதிக்கப்பட்ட மகளை காப்பகத்தில் சேர்க்க வசதி இல்லாமல் தாயார் கை கால்களை கட்டி சாலையில் போட்ட அவலம் நிகழ்ந்துள்ளது. கோவை கண்ணப்ப நகரை சேர்ந்த தனலட்சுமி என்பவரது மகள் பியூலாவுக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகியுள்ளது. கர்ப்பமாக இருந்தபோது பியூலாவை கணவர் திடீரென்று விற்று சென்று விட்டார். அதே சமயம் வயிற்றில் இருந்த குழந்தையும் இறந்து பிறந்துள்ளது. இதனால் மனநலம் பாதிக்கப்பட்ட பியூலா 2 ஆண்டுகளாக தாயாருடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக பியூலா ஆக்ரோஷமாக நடந்து கொள்வதாகவும் பொதுமக்கள் மீது கல் வீசி தாக்குவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் வீட்டை காலி செய்யுமாறு வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். மேலும் பியூலாவின் நடவடிக்கைகளால் செய்வதறியாது திகைத்த தாயார் தனலட்சுமி அவரின் கை கால்களை கயிற்றால் கட்டி சாலையில் கிடத்தியுள்ளார். அப்போது கட்டுகளை அவிழ்த்து விடுமாறு பியூலா கதறி அழுது பார்ப்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பியூலாவின் கட்டுகளை அவிழ்த்துவிட்டு காப்பகத்தில் சேர்க்குமாறு தாயாரிடம் அறிவுறுத்தினார். ஆனால் காப்பகத்தில் வைத்து பராமரிக்க வசதி இல்லை என தனலட்சுமி வேதனை தெரிவித்துள்ளார். பெரிய ஆஸ்பத்திரி போனால் மாத்திரை கொடுத்து போக சொல்லிடுறாங்க. ட்ரீட்மெண்ட் எடுங்க, நமக்கு காலைங்க விழுந்துங்க. என்னைக்கு யாரும் இல்லைங்க, சொந்த பந்தம். நானும் ஊருக்கு ஊர் வந்து இருக்கிறேங்க. வீட்டுக்காரம்மா வந்து வீட்டை பூட்டிட்டு சாமி வாங்கிட்டு எங்களை 2 வருஷம் வெளியே துரத்துட்டு இருக்குங்க. நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி இப்போ வந்து ரோட்டில் உட்காந்துருக்குறேங்க. சாப்பாட்டுக்கு கூட வழி நமக்கு கொண்டு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மலை கிராமங்களுக்குள் புகுந்து அச்சுறுத்தும் சிறுத்தையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. சத்தியமங்கலம் அடுத்த ராஜன் நகர் ஊராட்சிக்குட்பட்ட கஸ்தூரி நகர் கிராமத்தில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு புகுந்த சிறுத்தை சிங்காரி, ஆறுமுகம், அமராவதி ஆகியோரின் தோட்டத்தில் இருந்த ஆடுகளை கடித்துக் கொன்றது. சிறுத்தை நடமாடும் வழித்தடத்தில் 10 இடங்களில் தானியங்கி கேமராக்கள் வைத்து வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஆடுகள் தாக்கப்பட்ட இடத்தில் கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் வனத்துறையினர் வைத்த பொறியில் சிக்காமல் பல்வேறு கிராமங்களில் சிறுத்தை உலாவுகிறது. நேற்று இரவு பத்தம்பாளையம் அருகே மூர்த்தி என்பவரின் மல்லை கைப்பு தோட்டத்தில் சிறுத்தை தென்பட்டதாக தகவல் கிடைத்தது. அங்கு வந்த வனத்துறையினர் பொதுமக்களுடன் இணைந்து பட்டாசுகள் வெடித்து சிறுத்தையை விரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக சிறுத்தை அச்சுறுத்தலால் கிராமத்தினர் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். எங்கள் தோட்டம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்குதுங்க. இந்த 8 நாளாக பார்த்தீங்கன்னா சிறுத்தை வந்து நடமாட்டம் அதிகமாக இருக்குங்க. கஸ்தூரி நகர்லேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 ஆட்டை பிடிச்சி கொண்டு இருக்குது.
எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ அதிகமாக இருக்குங்க. 5 மணிக்கு ஆளுக்கு போய் பூ எடுப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆளுகள் வரமாட்டேங்கிறாங்க. நைட்டு ஃபாரஸ்ட்டு வந்து பொதுமக்கள் அஞ்சு அளவுக்கு விரட்டணுங்க. அது எங்கே போச்சுன்னு தெரியல. அதுக்கு வந்து முழுசாக வந்து அது கூண்டு வச்சு ஃபாரஸ்ட்டும் அரசாங்கம் உடனே பிடிக்கணும். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப பயமாக இருக்கிறோம். பழைய ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்தால் 4 ஆண்டு சிறை தண்டனை என்ற மத்திய அரசின் அவசர சட்டம் குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம். இந்த ஜனவரிக்கு மேலே வச்சிருந்தாலே அந்த இது அரெஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி கொண்டு வந்தா பதுக்கி வச்சிருக்கவன் எல்லாம் வெளியே கொண்டு வருவான். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் போகியில் பெரிய பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் வந்து பழைய துணியை போட்டு கொளுத்துறான்னு என்ன தெரியாது. 500 ரூபா 1000 ரூபா தாளை போட்டு கொளுத்தோம் நிச்சயம். தண்டனைங்கிறது வந்து எங்களுக்கு அதில் தண்டனை கொடுத்தாலும் கொடுக்காப்படி எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. வச்சிருந்தா தண்டனை கொடுப்போம்னு சொல்லுவதுக்கு செல்லாத நோட்டுன்னு அறிவிச்சாச்சு. அதோட காலக்கெடு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் தண்டனை கொடுக்க போகிறோன்னு சொல்லுவதுக்கு என்ன காரணம், எதுக்காக இந்த சட்டங்கிறது தான் ஒன்றும் புரியலை. ஒரு தெளிவான முறையில் சட்டம் கொடுத்தா எல்லாருக்கும் இது மாதிரி எங்களை மாதிரி பொதுவான மக்களும் இதுகளுக்கும் டிரைவர்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் புரியும். கொஞ்சம் 4 ஆண்டு சிறை தண்டனை 5 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்தாலும் இது தக்கும். நரேந்திர மோடி மத்திய அரசு கொடுத்த சட்டம் கரெக்டான சட்டம். அதை நாங்கள் முழு மூச்சு அங்கே ஏற்றுக்கிறோம். அதை வச்சு என்ன செய்ய முடியும்? அந்த பணத்தை வச்சு என்ன ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை அப்போ அந்த பணத்தை பைக்கி வச்சுருந்தா என்ன, தூர போட்டதா என்ன, எல்லாம் ஒன்று தானே. மற்றபடி அதில் வேறு என்ன இருக்காது. மக்களின் கருத்துக்களை பார்த்தோம். ஆனால் 4 ஆண்டு சிறை தண்டனையை மத்திய அரசு தற்போது வாபஸ் பெற்றுள்ளது. வாடிக்கையாளர்களை தரக்குறைவாக பேசும் வங்கி மேலாளரை மாற்றக்கோரி மேலூர் அருகே கடைகளை அடைத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் கோட்டநத்தம்பட்டியில் செயல்படும் கனரா வங்கியின் மேலாளர் பாலசுப்ரமணி அங்கு பண பரிவர்த்தனை செய்வதற்காக செல்லும் வாடிக்கையாளர்களை ஒருமையில் பேசுவதாகவும் வேண்டுமென்றே அலைக்கழிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து வங்கி மேலாளரின் தகாத நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்தும் அவரை இடமாற்றம் செய்ய கோரியும் கடை அடைப்பு போராட்டம் நடத்திய பொதுமக்கள் வங்கி முன் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த கனரா வங்கி உயரதிகாரிகள் வங்கி மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதையடுத்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டனர். மினிமம் 300 to 500 பேர் வர்றாங்க. அவங்களுக்கு வந்து சரியான லைன்ல நிற்கும் போது பிரச்சனை வந்தா கூட சரியான மரியாதை இல்லை. மேனேஜர் வந்து ரொம்ப ஒருமையில பேசுறாரு. அதனால மக்கள் ரொம்ப மனவேதனையோட வெளியில போறாங்க. அவங்க பணத்தை போட்டு அவங்க எடுக்க வர்றதுக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்கு. விவசாய நிலங்களில் மின் கோபுரங்கள் அமைப்பதால் தங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கொங்கு மண்டல விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கொங்கு மண்டலம் என்று அழைக்கப்படும் கோவை, கரூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் வெவ்வேறு தொழில்கள் வளம் பெற்று வந்தாலும் கிராம பகுதிகளில் இன்னும் விவசாயம் நடைபெற்று வருகிறது. சாயப்பட்டறை கழிவுநீர், தண்ணீர் பற்றாக்குறை, மின் தட்டுப்பாடு, எரிவாயு குழாய் பாதை என பல்வேறு சிக்கல்களால் கொங்கு மண்டலத்தில் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விவசாய நிலங்களின் வழியாக மின் கோபுரங்கள் அமைத்து மின்சாரம் கொண்டு செல்லும் திட்டம் கொங்கு மண்டல விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் மிகப்பெரிய மின் கோபுரங்களின் வழியாக பல பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த மின் கோபுரங்களால் பெருமளவு நிலம் வீணாவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஒரு மழை காலத்துக்கு நாங்கள் சாட்டப்பட்டி போய் கையில் தொட முடியாது. தண்ணி குடிக்கிற தண்ணிக்கும் கூட நாங்கள் அடுத்த கிணத்துக்கு தான் போக வேண்டியது வரும். நான் இந்த இடத்துல குழந்தைகளுக்கு சின்ன ஜெரிசியில் வச்சு உட்காந்துருக்கிறேன். அதையெல்லாம் இந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் பொறுப்பே எடுத்துக்கலைங்க. அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு தான் சாதகமாக போறாங்க. எங்களுக்கு எந்தனோட சாதகமும் இல்லை. எங்களுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டேங்கிறாங்க. விவசாய நிலங்களில் மின் கோபுரங்கள் அமைப்பதற்கு வழங்கப்படும் இழப்பீடு தங்களுக்கு தேவையில்லை என்றும் விவசாயத்தை காப்பதே தங்கள் நோக்கம் என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் இந்த டவர் போடுறதுனால வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் லோன் கிடைக்காதுங்க. கோழி பண்ணையோ ஆடு பண்ணையோ வேறு எங்களுக்கு வாழ்வாதாரமே இதுதானுங்க. ஆடு மாடு தான் மேய்க்கிறோம். நாளைக்கு இவ்வளோ சப்ளை போகும்போது ஆடு மாடுக்கு பாதிப்பு வருதுங்க. ஆனால் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற அமௌண்ட்டுக்கும் கவர்மெண்ட் வச்சுருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எங்களுக்கு அது ரேட்டுங்கிறது முக்கியம் இல்லை. இதை மாற்றுப்பாதையில் கொண்டு போனாங்கன்னா எங்கள் ஏரியா வாழ்வாதாரங்கள் வந்து ரொம்ப பாதிக்காமல் இருக்குங்க. ஓரிடத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை வேறு இடத்திற்கு கொண்டு செல்வது தொழில் வளர்ச்சிக்கு தேவைதான் என்றாலும் விவசாய நிலங்களை பாதிக்காமல் மின் கோபுரங்கள் அமைத்து மின்சாரத்தை கொண்டு செல்வதே நல்லது என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கவர்மெண்ட் வந்து இந்த கேபிள் மூலமாக கொண்டு போயிட்டாங்கன்னா பெரிய பாதிப்பு விவசாயிகளுக்கு இருக்காது. கவர்மெண்ட்டுக்கும் பவர் லாஸ் 20 to 30% சேவ் ஆகும். லாங் ஸ்டாண்டிங்கில் வந்து இந்த திட்டம் நடைபெறணும்னா கேபிளில் தான் கொண்டு வைக்கணும். நிறைய வழக்குகள் நிலவில் இருக்கிறதுனால விவசாய வழக்குகள் போலி தகராறு, பங்கு தகராறு இருக்குது. வருங்கால சந்ததிகளுக்குள்ளும் எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் அமைதியாக எங்களோட வாழ்க்கையை வந்து முறையாக கொண்டு போகணும், விவசாயத்தில் இருக்கணும்னா கவர்மெண்ட் வந்து வருங்காலத்தில் கேபிள் அமைச்சு கொண்டு போகிறதுக்கு வலியுறுத்தணும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உழவும் தொழிலும் இன்றியமையாதவை. உழவை கெடுக்காமல் தொழிலை வளர்ப்பதே நீடித்த வளர்ச்சியாக அமையும். விரைந்த தொழில் வளர்ச்சிக்காக விவசாய நிலங்களை அளிப்பது
எதிர்காலத்தில் உணவு பஞ்சம் ஏற்பட வழிவகுத்துவிடும் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்காக திருப்பூரில் இருந்து செய்தியாளர் கதிர்வேல்.